நடக்கிற பிரிவினைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க அது அடுத்த கட்டம். என்னை பொறுத்து ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிற போது எதற்காக அதுவும் ஃபாதர் அண்ட் சன். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி பாமக தேமுதிக என்ன வாய்ப்பு இருக்காது? அது தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. இடையே இல்லாம எல்லாருமே நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சா தப்பு இல்லை, தவறு இல்லை. கூட்டணி விவகாரத்துல பாஜக பிற கட்சிகளை மிரட்டுதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு சார். இப்ப பாமக தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாமகவோட பிரிவு காரணமே பாஜக அது நீங்க ப்ரூவ் பண்ணி நீங்க பத்திரிகையாளர் நான் இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட்டர் நான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னது உண்மை நீங்க கூட தெரிவிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாது, நீங்க என்ன கேட்கக்கூடாது. பாமகக்குள்ள நடக்கிற பிரிவினைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு ஒரு இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த இயக்கத்தை உடைப்பதற்கு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை சுமூகமா தந்தையும் மகனும் என்று ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அது எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் சீக்கிரமா கலைஞ்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த இயக்கத்துக்கு நல்லது நான். அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க அது அடுத்த கட்டம். என்னை பொறுத்து ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிற போது எதற்காக அதுவும் ஃபாதர் அண்ட் சன் ஃபைட்ன்றது எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயாவையும் தெரியும், எனக்கு அவரையும் தெரியும். தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு, சிறப்பா இருக்கு. போனதுலேயே பாத்தீங்கன்னா 20% வந்திருக்கும். தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த உழைப்பு அதிகரிக்கும் போது அனைவரும் களத்தில் சந்திக்கும் போது நிச்சயமா நல்ல பெர்சன்டேஜ் நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியும். இந்த கூட்டணியோட பயணத்தை செயல்படும் போது மேற்கொண்டு வலு சேர்ப்பதற்கு வேலையை செய்யலாம். பாஜக உங்க பயணம் எப்படி சார் இருக்கு? நல்ல சிறப்பா இருக்கு. வன்னியர்கள் தனி இடஒதுக்கீட்டுல உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? வன்னியர்களுக்கான 10.5% பெரிய ஒரு உங்களோட நிலைப்பாடு பெரிய சப்ஜெக்ட். நிலைப்பாடு பத்தி இல்ல, உள்ஒதுக்கீடை பற்றி பேசுவதற்கு விழாவரியா பெருசா பேசும். ஏன்னா தமிழ்நாட்டில் 69% ஒதுக்கீடு இருக்குன்னு எல்லா மாநிலங்களும் கிடையாது. 50% மேல இருக்குண்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு சட்டத்தை உருவாக்கி மத்திய அரசு செயல்பட்டு மத்திய அரசு சொல்ல வேண்டிய கருத்தை சரத்குமார் சொல்வதற்கு தகுதி அல்ல. இல்ல அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தேசத்தை நான் பார்த்து எப்படி அவங்க செயல்பட வேண்டும், எந்த மாதிரி பாலிசி எடுக்கணும், ஒதுக்கீடுல எடுக்கணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணும். we cannot be giving a statement. சும்மா கமலஹாசன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் போறது Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now.